ஒரு நாள் ஒரு பெண் தன்னுடைய பழைய சூட்கேஸை திறந்து அதனுள் இருக்கும் பொருட்களை ஆராய்ந்து கொண்டிருந்தாள். அதற்குள் தலைமுடியை காய வைக்கக்கூடிய ஹேர் டிரையர் கருவி இருந்தது. அவள் துணி தைக்கும் தொழில் செய்பவள். ஆகவே பல துண்டு துணிகளை அந்த பெட்டியில் உள்ளே திணித்து வைத்திருந்தாள். அந்த துணிகளை கொண்டு ஒரு மெத்தை செய்யத்தான் இப்பொழுது நினைத்து அந்த பெட்டியை அவள் திறந்தாள். அந்த பெட்டியினுள் துண்டு துணிகளிடையே அந்த ஹேர் டிரையர் கருவியும் இருந்தது. இது எப்படி இங்கே வந்தது? மறந்தே போனாள். 10 ஆண்டுகளுக்கு முன்பு அவள் தன்னுடைய சிநேகிதி வீட்டிற்கு சென்றிருந்த பொழுது இந்த கருவியை களவாக எடுத்துக்கொண்டு வந்திருந்தாள். அந்த குடும்பத்து மக்களும் இந்த கருவியை அதிகமாக தேடினார்கள். அந்த காலகட்டத்தில் இவளிடத்திலே அதை குறித்து கேட்ட பொழுதும் இவள் சரியாக பதில் சொல்லவில்லை. 10 வருடங்கள் ஓடிவிட்டதே, எப்படி நான் இதை சிநேகிதியிடம் சொல்லுவேன் என்று அலைமோதிய மனதுடன் இருந்தாள் செல்வி என்ற அந்த பெண். ஆனால் அவள் மனசாட்சி அவளை துன்புறுத்தியது. கடைசியாக அந்த கருவியை அந்த குடும்பத்தினருக்கு அனுப்பி வைத்தாள். பல ஆண்டுகளுக்கு முன்னதாக தான் அதை எடுத்து வந்ததாகவும், இத்தனை நாள் அதை தன்னோடு வைத்திருந்ததற்காக தன்